தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் டாக்டர் மங்கை சுசீலா அவர்கள். டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர், நீங்கள் காவேரி ஹாஸ்பிட்டல் திருச்சியிலேருந்து வந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு ஆன்காலஜி எக்ஸ்பர்ட், அதாவது புற்றுநோய் சம்பந்தப்பட்ட சிறப்பு மருத்துவர். நீங்கள் இன்றைக்கி உலகளவில் புற்றுநோய் அப்படின்னால எல்லா குடும்பங்கள்லேயும் ஒரு அச்சம் இருக்குது. இல்லை வேறு யாருக்காவது புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நமக்கும் அது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. நாங்கள் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்கும்போது உலகளவில் புற்றுநோய்கள்லேயே அதிகம் பேரை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு புற்றுநோய் அப்படின்னு சொல்லி லங் கேன்சர் அப்படின்னு சொல்லி நாங்கள் படித்தோம். அது உண்மைதானா? அந்த நுரையீரல் புற்றுநோய் தான் வேர்ல்டில் அதிக நம்பர் ஆஃப் பீப்புளை அஃபெக்ட் பண்ணுதா? ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் அதனுடைய ஆரம்பத்தை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். லைக் அந்த லங்கு கேன்சருங்கிறது, முதல்ல கேன்சர் அப்படின்னா என்ன, உடம்புல செல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது, அது கேன்சர் தான் நீங்கள் எப்படி உறுதிப்படுத்துவீங்க, லங் கேன்சர் அப்படின்னா என்ன டாக்டர்? சார், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி மோஸ்ட் காமன் கேன்சர் அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சர் தான் மோஸ்ட் காமன் கேன்சர். ஜென்ஸில் செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் லங் கேன்சர். பட் நீங்கள் சொன்ன மாதிரி உலக அளவில் லங் கேன்சரோட இன்சிடென்ட்ஸ் ஒரு வருஷத்தில் எத்தனை பேருக்கு லங் கேன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அந்த இன்சிடென்ட்ஸ் அதிகமாகிட்டே தான் போகுது. ப்ரீவியஸாக ஒரு 50-60 இயர்ஸ் முன்னாடி இருந்தே லங் கேன்சரோட இன்சிடென்ட்ஸ் அதிகம் தான். ஸோ அப்போ இருந்த மோஸ்ட் காமன் ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் தான் மோஸ்ட் காமன் ரீசன். பட் இப்போ வேறு நிறைய காசஸ், ஸ்மோக்கிங் பண்ணாதவங்களுக்கு கூட லங் கேன்சர் வருது. அந்த மாதிரி லங் கேன்சரோட காரணங்கள் கொஞ்சம் மாறிட்டு வருது இந்த காலகட்டத்தில். ஸோ கேன்சர் அப்படிங்கிறது இன் ஜென்ரல் டேர்ம் நம்ம புரிஞ்சுக்கிறது, நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் அன்கண்ட்ரோல்டாக இன்க்ரீஸ் ஆகுறது, நம்மளோட பாடியோட கண்ட்ரோலை மீறி அன்கண்ட்ரோல்டாக அது க்ரோத் ஆகிட்டே போகிறது, அது உடம்புல ஏதாவது ஒரு உறுப்பில் கட்டியாக மாறுறது, வேறு இடங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுறது. இது கேன்சரோட தன்மை. ஸோ கேன்சர்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸ்கேன்ஸ் மூலமாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட்டில் பிளட் டெஸ்ட்லேயே கேன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் இப்போ வந்துட்டுருக்கு. ஓகே. இந்த கேன்சருக்கான அறிகுறிகள் என்னங்க டாக்டர்? ஆரம்பத்தில் நம்ம உடம்பை எப்படி பிஹேவ் பண்ணோம்? ஒவ்வொரு கேன்சருக்குமே அறிகுறிங்கிறது வேறு வேறு மாதிரியாக இருக்குது. ஒரு சில கேன்சர்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு சில கேன்சர்ஸ் அட்வான்ஸ் ஆனப்பறம் கண்டுபிடிக்க முடியும். பட் ஸோ பொதுவாக இதுதான் ஒரு கேன்சரோட அறிகுறி அப்படின்னு பொதுவாக நம்மளால் சொல்ல முடியாது. பட் நமக்கு ஒரு அலாம் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஹை அலர்ட் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேன்சராக இருக்கலாம் அப்படின்றது முக்கியமானது. இப்போ நுரையீரலுக்குன்னு பார்த்தீங்கன்னா இருமல், ஒரு 3 வாரத்துக்கு மேலே தொடர்ந்து இருக்கிற ஒரு இருமும்போது ரத்தம் வர்றது, ஏதாவது ஒரு பக்கம் நெஞ்சில் வலது பக்கமோ இடது பக்கமோ தொடர்ந்து ஒரு வலி, என்ன பண்ணாலும் சரியாகலை, வலி இருந்துகிட்டே இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறது, வெயிட்டு குறைஞ்சிக்கிட்டே போகிறது, பசி இல்லாமல் போகிறது, ஒரு நார்மலாக அவங்களோட வேலைகளை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு டயர்ட்னஸ், ரொம்ப டயர்டாக இருக்குது, காரணம் கண்டுபிடிக்கவே முடியாது, டயர்ட்னஸ் மட்டும்தான் சொல்லுவாங்க. நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில் கேன்சர் இருக்கும். இது தவிர பார்த்திங்கன்னா இப்போ மலக்குடல், வயிறு சம்மந்தப்பட்ட கேன்சர்ஸில் வயிற்றில் வலி, மோஷனில் ரத்தம் மாதிரி போகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் காமனாக கேன்சருக்கு ஹை அலர்ட் சிம்டம்ஸ். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க முன்னாடியெல்லாம் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக கேன்சர் வரும். நம்ம சினிமாவில் போய் உட்காரும்போது கூட முதல்ல விளம்பரம் அப்படி தான் போடுறாங்க, ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த தொண்டை பகுதி வாய் பகுதி எப்படி இருக்குங்கிறது அந்த வீடு அதை பார்த்தாலே பயமாக இருக்குது. பட்டு ஸ்மோக்கிங் பண்ணாதவங்களுக்கும் கேன்சர் வருமா? ஆமாம், ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க பண்ணாதவங்கள கம்பேர் பண்ணும்போது இன்னுமே ஸ்மோக்கிங் பண்ணுறது கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பை 15-30% அதிகம் தான் படுத்துது. ஸோ ஸ்டில் ஸ்மோக்கர்ஸ் ஹேர் அட் ஹை ரிஸ்க் ஃபார் கேன்சர், அதில் சந்தேகம் இல்லை. பட் ஆனால் கேன்சர் ஸ்மோக்கிங் பண்ணாதவங்களுக்கும் இப்போ வருது. அதில் லங் சம்மந்தப்பட்ட கேன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லேடிஸ்க்கு, இதுக்கு வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, யூஸ்வலாக கேன்சர்னால் ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு ஒரு பொதுவான கருத்தெல்லாம் இருக்குது. பட் வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் கேன்சர் வருது. 20 வயசு 30 வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட லங்ஸ்லாம் கேன்சர் வருது. இதுக்கு என்ன ரீசன் டாக்டர்? இப்போ உலகளவுலேயே இது ட்ரெண்டாக இருக்குங்க டாக்டர். ரொம்ப சின்ன வயசு உள்ளவங்கெல்லாம் எனக்கு கேன்சர் டயக்னைஸ் பண்ணியிருக்காங்க, நான் கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் போகிறேன், அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் முன்னாடி அந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை. கொஞ்சம் ஒரு ஏஜ் தாண்டினா தான் அந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் சொன்னாங்க. பட் இப்போ கேன்சருங்கிறது சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. அதுக்கு என்ன ரீசன் டாக்டர்?
இதுவும் அகைன் சிங்கிள் ரீசன் கிடையாது. இப்போ நிஜமாவே கேன்சர் அதிகமாக இருக்கா, இல்லை இப்போ நம்மளோட மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் ஸ்கேன்ஸ் மூலமாக சீக்கிரமாகவே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். ஏர்லி டிடெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ உடம்புல வந்து செல்ஸ் லெவலில் இருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் கேன்சர். ஸோ செல்ஸ் லெவலில் கேன்சர் இருந்தாலும் ப்ரீவியஸ் டைம்லலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இல்லை, இவ்வளோ தடவை ஒருத்தவங்களுக்கு ஸ்கேன் பண்ண மாட்டோம், சிடி எல்லாமே இப்போ ரொம்ப காமனாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் கேன்சர் டிடெக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னொன்று, நம்ம இந்தியன் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு லெவலில் நம்ம இந்தியன் பாப்புலேஷன் தான் யங்கஸ்ட் பாப்புலேஷன். ஸோ யங் பீப்புள் நிறையா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி அது ஒரு யங் பீப்புளில் கேன்சர் அதிகமாகிற மாதிரி நமக்கு தெரியுது. பட் நம்ம பாப்புலேஷனே மெஜாரிட்டி யங் பீப்புளாக தான் இருக்காங்க. இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸில் இவங்க எல்லாருமே வந்து ஒரு 50-60 இயர்ஸ் அந்த ஏஜுக்குள்ளே போவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கேன்சர் அதிகமாக இருக்குது. பட் இது இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கேன்சரோட இன்சிடென்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்லி இன்க்ரீஸிங் ரிஸ்க் இருக்குது. டாக்டர், இப்போ நம்ம வெளிநாடுகள்லாம் போனோம்னா அங்கே அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியே தெரியல, ஏர் பொல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. வேறஸ் நம்ம ஊரில் நம்ம வந்து ஸ்ட்ரீட்ஸில் போனோம் அப்படின்னா அந்த ஏர் பொல்யூஷன் அந்த ஹெவினஸ்ஸை நம்ம ஃபீல் பண்ண முடியுது. சிமிலர்லி ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியரில் இருக்கும்போது, ஒரு ஏசி அட்மாஸ்பியரில் க்ளோஸ் டோரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் நிறைய மற்றவங்கலாம் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கண்ணாடியை க்ளீன் பண்ண யூஸ் பண்ணுற சொல்யூஷன் போட்டு க்ளீன் பண்ணால் ஒரு ஹெவினஸ்ஸை ஃபீல் பண்ண முடியுது. இதெல்லாம் கூட கேன்சருக்கு வழிவகுக்குமா? ஏர் பொல்யூஷன் வந்து ஒன் ஆஃப் த டாக்குமெண்டட் காசஸ் ஆஃப் லங் கேன்சர். பட் அது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வேர்ல்டு வரும்போது பொல்யூஷனும் ஆட்டோமேட்டிக்கலாக அதிகமாகுது. குறிப்பிட்டு பார்த்தோன்னா டெல்லி அந்த மாதிரி நகரங்களில் இதுக்குன்னே தனியாக கர்ஃப்யூ சிஸ்டம், கார்ஸில் வந்து நம்பர் பிளேட்ஸில் வந்து ஆட் ஈவன் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ சென்னை அண்ட் ஈவன் மற்ற ஊர்கள்லையும் பார்த்திங்கன்னா வின்டர் டைம்லலாம் இந்த பனிக்காலம் வரும்போது, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் தீபாவளி டைம்லலாம் பார்த்திங்கன்னா பட்டாசு வெடித்து அந்த புகையெல்லாம் அவ்வளோ கருப்பாக ஃபுல்லாக வந்து இருந்தது. ஸோ பொல்யூஷன் அதிகமாகிட்டு தான் வருது. பட் நம்ம எல்லாருமே இதே ஊரில் தான் இருக்கோம், எல்லோரும் அதே காற்றை தான் சுவாசிக்கிறோம். பட் எல்லாருக்கும் அது கேன்சராக உருவாகிறது இல்லை. ஸோ கேன்சர்ன்றது ஜஸ்ட் ஒரு பொல்யூட்டட் ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கேன்சர் வராது இல்லையா. நம்மளோட ஜெனட்டிக்ஸு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் நம்மளை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட், இந்த மூணோட இன்டர்பிளேல தான் கேன்சர் வரும். ஸோ அதுக்கு வந்து அகெயின் சிங்கிள் ரீசன் இல்லை. ஒரு சில பேருக்கு அந்த ரிஸ்க் அதிகமாக இருக்குது, ஒரு சில பேருக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்குது. பட் பொல்யூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக நம்ம பண்ணணும். டாக்டர், இப்போ அதாவது நம்ம கேன்சரை பற்றி பேசும்போது இந்த கேன்சரில் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது, எந்த ஸ்டேஜில் இந்த கேன்சரை வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம், கேன்சர் இல்லாமலே பண்ண முடியும், எந்த ஸ்டேஜில் இல்லை இதை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு டாக்டர்ஸ் வராங்க? பொதுவாக கேன்சர்ஸ் வந்து 4 ஸ்டேஜ் சொல்லுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சருங்கிறது கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ்னு சொல்லலாம். தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். கேன்சர் வந்து ரிவர்சல் அப்படின்றத விட ஒரு க்யூர் ஆர் கண்ட்ரோல் இந்த டேர்ம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மெடிக்கலாக அதை சொல்லணும்னா we can cure the cancer in some patients and control the cancer in some patients. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருந்தால் இப்போ 100 பேருக்கு கேன்சர் வருதுன்னா அதில் 90% பேருக்கு சரியாயிடும், திரும்பி வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இதே செகண்ட் ஸ்டேஜ்ன்றப்போ அந்த பர்சன்டேஜ் 70 கம்மியாகும். தேர்ட் ஸ்டேஜ்ன்றப்ப 50 to 60 கம்மியாகும். ஃபோர்த் ஸ்டேஜ்ன்றப்ப நம்மளால் 100% க்யூர் கேரண்டி பண்ண முடியாது, கண்ட்ரோல் தான் ஏம் பண்ணுவோம். அந்த கண்ட்ரோல் டியூரேஷன் அவங்க லைஃப் வந்து ஒரு 5 years 6 years இந்த மாதிரி நம்மளோட ஒரு லேண்ட்மார்க் வச்சு தான் நம்ம போயிட்டுருப்போம். ஸோ ஃபோர்த் ஸ்டேஜில் வந்து கண்ட்ரோல் தான் நம்ம ஏம் பண்ணுவோம். ஓகே டாக்டர், இப்போ ஒன்ஸ் கேன்சர் வந்துருச்சு, நீங்களும் எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள டயக்னைஸ் பண்ணிட்டீங்க, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் பேசிக் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஓகே, எந்த ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அதை பொறுத்து ட்ரீட்மெண்ட் மாறும். அண்ட் ஏர்லி ஸ்டேஜாக இருந்தால் சர்ஜரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ட்ரீட்மெண்ட். ரொம்ப சின்னதாக வேறு ஏதாவது ஒரு ரீசனுக்காக ஒரு சிடி ஸ்கேன் பண்ணியிருக்காங்க, அதில் லங்ஸில் ஒரு சின்னதாக ஒரு கட்டி இருக்குது அப்படின்றப்ப சர்ஜரி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ரெக்கமெண்டட். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கேன்சர் சைஸ் பெருசாகிடுச்சு, பக்கத்தில் லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நெறிக்கட்டிகள்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலையுமே கொஞ்சம் கேன்சர் தெரியுது, அந்த மாதிரி வருதுன்னா ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த கேன்சர் ஷ்ரிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்ஜிக்கல் ஆப்ஷன் ஆர் ரேடியேஷன் ஆப்ஷன் இதுக்கெல்லாம் போகலாம். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்டாக பண்ணுறது. ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்கிற கேன்சர் அப்படின்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் ப்ரிடாமினண்ட்டாக வரும். ரேடியேஷன் நம்ம தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவோம். ஓகே டாக்டர், இப்போ நம்ம யாரையாவது நலம் விசாரிக்கும் போது கேன்சர் முடியெல்லாம் நிறைய கொட்டிருக்கு, என்னங்க திடீர்னு இப்படி ஆகிடுச்சு, நல்லா தானங்க இருந்ததுன்னு கேட்டால், இல்லை நான் கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
கீமோதெரப்பின்னா என்ன, இதுக்கும் முடி கொட்டுறதுக்கும் என்ன சம்மந்தம்? கீமோதெரப்பி அப்படின்றது கேன்சருக்கு கொடுக்குற மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் ஓல்டஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் வந்து கீமோதெரப்பி. கீமோதெரப்பி கொடுக்குறது நம்ம உடம்புல இருக்கிற நல்ல செல்ஸையும் டேமேஜ் பண்ணும். கேன்சர் அழிக்கிற மாதிரியே நல்ல செல்ஸையும் டேமேஜ் பண்ணும். ஸோ நல்ல செல்ஸுங்கிறது ஃபாஸ்ட் க்ரோயிங் செல்ஸ் நம்ம உடம்புல இருக்கிறது. மெயினாக முடியில தான் ஃபாஸ்ட் க்ரோயிங் செல்ஸ் இருக்கும். இன்னொன்று வந்து நம்மளோட கட்டில் வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கிற மியூக்கோசான்னு சொல்லுவாங்க, அந்த மியூக்கோசா. அண்ட் மூணாவது வந்து நம்மளோட எலும்பு மஜ்ஜை போன் மேரோவில் இருக்கிற நம்மளோட பிளட் செல்ஸ், WBC பிளேட்லெட் அந்த மாதிரி பிளட் செல்ஸ். இந்த 3 தான் ஃபாஸ்ட் க்ரோயிங் ரீஜன். ஸோ இந்த 3ஐயும் கீமோதெரப்பி அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா கீமோதெரப்பி அப்படி தான் வேலை செய்யும். ஸோ அதனால தான் கீமோதெரப்பி போடும்போது முடி கொட்டுது. பட் இந்த ஹேர் லாஸ் வந்து டெம்பரவரி. கீமோதெரப்பி ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ரீக்ரோத் ஆகிடும். பட் சைக்கலாஜிக்கலாக அந்த கீமோதெரப்பியோட சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது உடம்பை விட இந்த முடி கொட்டுறதுனால மற்றவங்க விசாரிக்கிறது, இதனால உள்ள சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட்னால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஓகே. ஸோ டாக்டர், இப்போ வந்து ஒருத்தர் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா நிச்சயமாக அவங்க உடலில் இருக்க மற்ற ஆர்கன்ஸை அதை அஃபெக்ட் பண்ணுது அந்த ட்ரீட்மெண்ட்? கீமோதெரப்பி முன்ன இருந்ததை விட இப்போ கீமோதெரப்பியை டாலரேட் பண்ணிக்கிறது அல்லது கீமோதெரப்பியோட சைடு எஃபெக்ட்ஸை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உள்ள மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறையவே வந்திருக்கு. ஸ்டில் கீமோதெரப்பி எடுக்கிறது கண்டிப்பாக கஷ்டமான விஷயந்தான். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ ஒரு 100 பேர் கீமோதெரப்பி எடுக்கிறாங்கன்னா ஒரு 80% ஆஃப் த பீப்புளுக்கு மேஜர் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. ஒரு 20% பீப்புளுக்கு கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கலாம், அட்மிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கலாம். லைஃப் த்ரெட்டனிங் சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி கீமோதெரப்பியில். ஓகே டாக்டர், இப்போ அடுத்த கட்டமாக டார்கெட்டட் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? கீமோதெரப்பிலேருந்து இது எப்படி வேறுபடுது? கீமோதெரப்பின்றது நான் சொன்ன மாதிரி கேன்சர் செல்ஸையும் அழிக்கும், நல்ல செல்ஸையும் அழிக்கும். டார்கெட்டட் தெரப்பி நம்ம உடம்புல வந்து குறிப்பிட்ட ஏதாவது ஒரு டார்கெட், இந்த டார்கெட்டை வந்து நம்ம செல்ஸ் லெவலில் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ப்ரோட்டீன், அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஏதோ ஒரு செல்ஸில் இருக்கிற ப்ரோட்டீன், அதை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். இது யூஸ்வலாக டேப்லெட்டாகவும் இருக்குது, இன்ஜெக்ஷனாகவும் இருக்குது டார்கெட்டட் தெரப்பி. அண்ட் இதை கொடுக்கறது மூலமாக சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். பட் கீமோதெரப்பி மாதிரி இந்த ஹேர் லாஸ் அதெல்லாம் இல்லாமல் டார்கெட்டட் தெரப்பிக்குன்னு ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. பட் கீமோதெரப்பி அளவுக்கு அதில் ப்ராப்ளம் வராது, கொஞ்சம் கம்மி தான். ஓகே. ரேடியேஷன் தெரப்பின்னா என்னங்க டாக்டர்? அதுதான் நம்ம டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்கிறோமா, இல்லை அதுக்கும் வேறுபாடுகள்? ரேடியேஷன் தெரப்பி வந்து இப்போ தமிழ்லனா கதிர்வீச்சு சிகிச்சை சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம பேஷண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து பொதுவாக அதை கரண்ட் வைக்கிறது அப்படின்னு தான் காமன் டேர்ம் வந்து ரேடியேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் அது வந்து ஆக்சுவலி கரண்ட் இல்லை. அவங்க எல்லாருமே அந்த கரண்ட்டுன்னு இந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு இது அவங்களோட மைண்டில் அது அப்படி தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். பட் ரேடியேஷன் தெரப்பின்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேன் மிஷினுக்கு நம்ம சிடி ஸ்கேன் ஏதாவது ஒன்று பண்ணுறோன்னா அதில் படுக்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அதில் படுத்துருக்கிற மாதிரி இருக்கும். பெயின் எதுவுமே இருக்காது. அண்ட் இது ரேடியேஷன் ரேஸ் மூலமாக, அந்த ரேஸ் வந்து இன்விசிபிள் ரேஸ் தான். ஸோ நமக்கு அந்த மிஷின்லேருந்து நம்ம உடம்புல எந்த இடத்துல கேன்சர் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. ஸோ அதான் ரேடியேஷன் தெரப்பி. அது வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் டார்கெட்டட் தெரப்பினா மெடிக்கல் தெரப்பி கிடையாது. ரேடியேஷன் ரேஸ் மூலமாக கொடுக்குறது. டார்கெட்டட் தெரப்பின்றது நான் சொன்ன மாதிரி இன்ஜெக்ஷனாவோ டேப்லெட்டாவோ அவைலபிளாக இருக்குது, அது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் வரும். ஓகே டாக்டர், இப்போ இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அது என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர்? இம்யூனைசேஷன்றது இப்போ கேன்சருக்கு ஒன் ஆஃப் த தியரிஸ் ஆஃப் கேன்சர் வந்து நம்மளோட இம்யூன் டிஃபென்ஸ் அகென்ஸ்ட் கேன்சர் வந்து குறையுது. நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் லெவலில் ஏதோ ஒரு அப்நார்மல் செல் வரும்போது நம்மளோட இம்யூனிட்டி அதை ஃபைட் பண்ண மறுக்குது, அதனால தான் கேன்சர் வருது அப்படின்றதான் தியரி. ஸோ அதிலேருந்து டெவலப் ஆனதான் இம்யூனோதெரப்பி. இம்யூனோதெரப்பி வந்து நம்ம உடம்புல இருக்கிற இம்யூனிட்டியை ஆக்டிவேட் பண்ணிவிடும். அது மூலமாக அந்த கேன்சரை ஃபைட் பண்ணுறதான் இம்யூனோதெரப்பி. இதில் வேக்சினேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து நான் கேன்சரஸாக நம்ம இன்ஃபெக்ஷன்ஸ்க்கெல்லாம் நிறைய வேக்சினேஷன்ஸ் வந்து அது மூலமாக நம்ம நிறையவே ஹெல்த் இஷ்யூஸை ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கேன்சர் வேக்சின்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு சில கேன்சர்ஸ்க்கு இம்யூனோதெரப்பி இன்ஜெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அந்த இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ்வலாகவே நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறது தான் அந்த இம்யூனோதெரப்பியோட ஒர்க். டாக்டர் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது வந்து கேன்சருக்கே வேக்சினேஷன் இருக்குது. ஸோ எந்தெந்த கேன்சருக்கு வேக்சினேஷன் இருக்கிறது நல்ல செய்தி டாக்டர். நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து நிறைய பெண்கள் பிரெஸ்ட் கேன்சரால் அவதிப்படுறாங்க. லங்கு கேன்சரும் வந்து உலகளவில் பரவலாக இருக்குது. எந்தெந்த கேன்சருக்கு வேக்சின் நம்ம எடுத்துக்கிட்டா அந்த கேன்சர் வராமல் நம்ம தப்பிச்சுக்கலாம்? இப்போ இந்தியா லெவலில் ப்ரிவென்ஷன் வேக்சின் அவைலபிளாக இருக்கிறது. நீங்கள் இப்போ ரீசெண்டாக நியூஸில் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின், HPV வேக்சின் சொல்லிட்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு இப்போ இந்தியாவிலே ப்ரிப்பேர் பண்ண வேக்சின் அவைலபிளாக இருக்குது. அது
யங் பாப்புலேஷன், நம்ம போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 9 இயர்ஸ்லேருந்தே எடுத்துக்கலாம் அப் டு 26 இயர்ஸ் வரைக்கும் 2 டோஸ் போடுவாங்க. இது வந்து சர்விக்கல் கேன்சர் அண்ட் இந்த ஆசனவாய் பகுதியில் வர ஒரு ஏனல் கேன்சர் சொல்லுவாங்க. ஸோ அந்த கேன்சர் அண்ட் வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸோட ஒரு இன்ஃபெக்ஷன், அதையும் வந்து இந்த வேக்சின் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ ப்ரிவென்ஷன் வேக்சின் இந்தியா லெவலில் இது சர்விக்கல் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்ங்கிறது ஒன் ஆஃப் த காமனஸ்ட் கேன்சர்ஸ். இப்போ பிரெஸ்ட் கேன்சருக்கு அடுத்தது காமனஸ்ட் கேன்சர் அதுதான். ஸோ அது எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது வந்து ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்டில். இது இல்லாமல் இப்போ ஒரு சில பீப்புளுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹெச்பிவின்னு சொல்லிடுவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் வைரஸை யூஸ்வலாக பிளட் ப்ராடக்ட்ஸ் மூலமாக ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஸோ ஹெல்த் கேரில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதிரி பிளட் ப்ராடக்ட்ஸோட எக்ஸ்போஷர் இருக்கிற எல்லாருக்கும் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் வந்து நம்ம போட்டுக்க சொல்லணும். இதுவும் ஒரு ப்ரிவென்ஷன் வைரஸ், கேன்சர் ப்ரிவென்ஷனுக்காக. இது தவிர ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மாதிரி வைரஸஸ் வந்து ட்ரையல் லெவலில் இருக்குது. இப்போ ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, யூரின் போகிற இடத்துல சத வளர்ச்சி மாதிரி வர்றது, அண்ட் மெலனோமான்னு சொல்லுவாங்க, அது ஒரு டைப் ஆஃப் ஸ்கின் கேன்சர். இதுக்கும் வந்து வேக்சின்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்தியாவுக்குள்ளே இல்லை, பட் அவைலபிளாக இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ நம்ம இந்த புற்றுநோய் வந்து உடம்புல ஒரு பகுதியில் வந்துருச்சுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம நுரையீரலில் வந்துருச்சு, இது மற்ற உடல் பாகங்களுக்கு பரவக்கூடுமா? எஸ்பெஷலி பிரெயினுக்கு பரவக்கூடுமா? அதே போல் உடலில் மற்ற பகுதிகளில் வரக்கூடிய கேன்சர் லங்ஸையோ பிரெயினையோ பாதிக்குமா டாக்டர்? அது வரும். இப்போ கேன்சருங்கிறது ஒரு உறுப்பில் ஆரம்பித்தாலும் அது பிளட் லெவலில் ஒரு செல் லெவலில் ஆரம்பிக்கிற ப்ராப்ளம்ன்றதுனால அந்த செல்ஸ் அதோட தன்மை வந்து மற்ற இடங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற ரிஸ்க் இருக்குன்னா கண்டிப்பாக மற்ற உறுப்புகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். குறிப்பிட்டு நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் மெயினாக நிறையா போகிறது லிவர், பிரெயின் அண்ட் லங்ஸ் தான். ஸோ இந்த இடங்களில் கேன்சர் போய் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ரிஸ்க்கு ரொம்ப அதிகம். லங் கேன்சர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லங்ஸ்லேருந்து ஆரம்பித்து பிரெயினுக்கு, போன் அண்ட் லிவரில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்குது. ஓகே, ஸோ இது ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்ம ட்ரீட்மெண்ட்டின் போது தடுக்க முடியுங்களா டாக்டர்? நம்ம இனிஷியல் டயக்னோசிஸ் ஸ்டேஜை பொறுத்து தான் அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்குமா இல்லையாங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸ்டில் 100% இது ஸ்ப்ரெட் ஆகாதுன்னு கேரண்டீடாக சொல்கிற அளவுக்கு இன்னும் நம்ம மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வரல. இப்போ கிட்டத்தட்ட ஒரு சில பேருக்கு இப்போ இந்த குடல் சம்மந்தப்பட்ட கேன்சர்ஸ் இருக்கு இல்லையா, பெருங்குடலில் வர கேன்சர்ஸ், அதுலலாம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜில் டயக்னோஸ் பண்ணால் பிளட்டில் வந்து சிடிடிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு இந்த கேன்சர் செல்ஸ் பிளட்டில் இருக்கான்னு பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. ஸோ அது நெகட்டிவ் இருந்தால் அவங்களுக்கு அது செல் லெவல்லே நமக்கு கேன்சர் இல்லைன்னு நம்ம உறுதியாக சொல்கிற மாதிரி தான். ஸோ செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அந்த செல் லெவல் அது இல்லைன்னா திரும்பி வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி, நம்மளால் டெஃபினட்டிவாக சொல்ல முடியும். பட் லங் கேன்சர்லாம் அந்தளவுக்கு இன்னும் அட்வான்ஸ்மெண்ட் வரல, பட் அதுக்கு நிறையவே ஸ்டடீஸ் போயிட்டு தான் இருக்குது. டாக்டர், இப்போ ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு கேன்சர் வர்றது சாதாரணமாகிடுச்சு. பட் டீ கடையிலலாம் டீ குடிக்க போனால் அவங்க டீ கடை வாசல்லே ஸ்மோக் பண்ணிவிட்டு ஊதுறாங்க. அதை நாம் வந்து இன்ஹேல் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதை நாம் சுவாசிக்கிறோம். சிமிலர்லி நிறைய வீட்டில் பேரண்ட்ஸு ஸ்மோக் பண்ணுறாங்க, ஸ்மோக் பண்ணிவிட்டு உடனே வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அவங்க சில்ட்ரன் அதை ஃபீல் பண்ண முடியுது, அப்பா ஸ்மோக் பண்ணிவிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. அதுவுமே கேன்சருக்கு வழிவகுக்குமா? ஆமாம், இப்போ நீங்கள் சொன்னது கரெக்டு தான். செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்னு சொல்லுவாங்க. அவங்க ஸ்மோக் பண்ணலைனாலுமே பாசிவ் ஸ்மோக்கிங் ஆர் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்கிறது மற்றவங்க ஸ்மோக் பண்ணும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கிறது, அந்த ஸ்மோக்கை நம்ம இன்ஹேல் பண்ணுறது, அல்லது ஒருத்தங்க ஸ்மோக் பண்ணிட்டு போன ரூம்குள்ளே போய் நம்ம அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அந்த கெமிக்கல்ஸை நம்மளும் இன்ஹேல் பண்ணுவோம். ஏன்னா எல்லாருமே கனெக்டடாக ஒரே ஏர் தான் ப்ரீத் பண்ணுறோன்றதுனால அது வந்து ஒரு ப்ரூவன் காஸ் ஆஃப் லங் கேன்சர். அதனால தான் வந்து இப்போ லேடிஸ், இப்போ வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்ணுவாங்க, லேடிஸ்க்கு வந்து லங் கேன்சர் வரும், இல்லை அவங்களோட பசங்க இவங்களுக்கு வந்து ஒரு கேன்சர் ரிஸ்க், இது எல்லாமே அது கொடுக்குது. ஸோ ஸ்மோக்கிங் வந்து அவங்க பண்ணுறது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்களுக்குமே அது கெடுதல் தான். ஓகே ஓகே. ஸோ டாக்டர், இப்போ வந்து நம்ம கேன்சர் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தையை கேட்டவுடனே நிறைய ஃபேமிலியில் அந்த அமைதியை வந்து இழந்துடுறாங்க. முடிஞ்சு போச்சு, நமக்கும் வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பேஷண்ட் தனக்கு கேன்சர் இருந்தால் அவங்க தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன? அதாவது இதில் வந்து மிஸ்கான்செப்ஷன்ஸ் என்ன டாக்டர்? அதாவது எந்த மாதிரியான வதந்திகளை அவங்க வந்து புறக்கணிக்கணும்? ஓகே, காமனாக நம்ம பார்க்குறது அப்படின்னா, இப்போ கேன்சர் வந்தாலே இப்போ நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்திருக்கு. கேன்சருங்கிறத அட்லீஸ்ட் வெளியிலையாவது சொல்கிறாங்க. முன்னாடியெல்லாம் வந்து வெளியில் கூட யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு, ஏன்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு
ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும். பட் இன்னுமே ஒரு சில ஃபேமிலிஸில் பார்த்தோன்னா, இப்போ எஸ்பெஷலி இது லேடிஸ்க்கு நான் பார்க்குறேன். லேடிஸ்க்கு வந்தால் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் ஒரு ப்ராப்ளம் வர்றது, அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்மா இருக்குது. அந்த ஸ்டிக்மா வந்து இருக்கக்கூடாது. என்ன மெயினாக சொல்லுவாங்கன்னா, அவங்கள தொட்டால் அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு கேன்சர் வந்துடும். அது ஒரு ஸ்டிக்மா. கேன்சர் வந்து தொற்று வியாதி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோட உடம்புல இருக்கிற மாறுதல்னால தான் நடக்குது. கண்டிப்பாக கேன்சர் தொற்று வியாதி இல்லை. ஸோ அது ஒரு முக்கியமான ஸ்டிக்மா. இது இல்லாமல் கேன்சர் வந்தாலே நம்ம வந்து பொழைக்க மாட்டோம், அவ்வளோதான் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் எல்லாருக்குமே இருக்குது. இது அந்த டேர்ம் அதை பற்றி அவங்க கேன்சர் வந்தவங்க கஷ்டப்படுறத நேரில் பார்த்தவங்களுக்கு வந்து அந்த இம்பேக்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து மெயினாக ஃபஸ்ட்டு நம்பிக்கை தான் கொடுக்கணும். ஏன்னா கேன்சர் வந்து டெத் சென்டென்ஸ் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் டிடெக்டட் ஏர்லி, ட்ரீட்டட் கரெக்ட்லி, இட் கேன் பி க்யூர்ட். ஸோ அதுதான் வந்து டிக்டேம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சில கேன்சர்ஸை ஏர்லியராக டிடெக்ட் பண்ண முடியாமல் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க இருக்காங்க. பட் அந்த பாப்புலேஷன் வந்து 100% கிடையாது, கம்மி தான். டாக்டர், உங்களோட பிஸி ஷெட்யூலில் நீங்கள் நம்ம தந்தி டிவி ஸ்டுடியோ வந்து கேன்சரை பற்றின ஒரு தெளிவான புரிதலை கொடுத்தீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் எம்பிபிஎஸ் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் மேல் படிப்பு படித்து அதுக்கப்புறம் கேன்சர் எக்ஸ்பர்ட் ஆகிருக்கீங்க. நிறைய பேஷண்ட்ஸை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. கேன்சர்னால் என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படையை புரிய வச்சிங்க. எப்படி நம்ம இந்தியாவில் வந்து மிகப்பெரிய கேன்சராக பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. உலகளவில் லங் கேன்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை பற்றி பேசுனீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் அர்லியராக டயக்னைஸ் பண்ணி சீக்கிரமாக வந்தால் எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்கும், என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஸ்டேஜ் 1 and 2 பற்றி நீங்கள் அதை தனியாக பிரிச்சிங்க. ஸ்டேஜ் 3 and 4 அதுக்கு தனியாக பிரிச்சிங்க. இதை நீங்கள் எப்படி வந்து டயக்னைஸ் பண்ணுவீங்க, இதில் லேட்டஸ்ட் என்ன, இதில் ட்ரீட்மெண்ட்ஸ் எத்தனை வகைப்படும். உதாரணத்துக்கு கீமோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, ரேடியேஷன் பற்றி சொன்னீங்க, இம்யூனைசேஷன் பற்றி சொன்னீங்க. நம்ம லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் எப்படியெல்லாம் இருந்தால் முடிஞ்சளவு நாம் இந்த கேன்சர்லேருந்து தள்ளி இருக்கலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க. நிறைய வதந்திகளை அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க. கேன்சர் வந்தவங்களை தொட்டால் நமக்கு கேன்சர் வராது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணியிருக்கீங்க. இப்படி கேன்சர் பற்றின பல முக்கிய தகவல்களை இன்று தமிழக மக்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ சார்.